பேய் அதிமுக பிசாசுன்னு சொல்கிறதெல்லாம் சிஸ்டத்து மேலே இருக்க நம்பிக்கையின்மையின் வெளிப்பாடு தான். இந்த கட்சிகள் திமுக அதிமுகன்ற கட்சிகளும் உஷாராக வேண்டிய நேரம். மக்கள் சிஸ்டத்து மேலே நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவங்களுக்கு தான் ஆபத்து. மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதற்கு மாடுகளை கூட்டிட்டு போனது அது எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு நம்ம நல்ல போராட்டம். அப்போ தமிழ்நாட்டோட வேளாண் பொருளாதாரத்தோட ஒரு அங்கம் தான் கால்நடை பொருளாதாரம். அது கணிசமாக பாதிக்கப்படும். அப்போ அதுக்கு பாதிப்பு வருதுன்றத ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அவனை பாராட்டணும்ல. அதை விட்டுட்டு நக்கல் பண்ணிக்கின்னு கிண்டல் பண்ணிக்கின்னு அவலமான சொற்களை பேசிக்கிட்டு அறிவாளி அல்சேஷன்களை ஏவி விட்டுக்கிட்டு திமுக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. அவர் எழுப்புற பிரச்சனையை பற்றி பேசுங்கிறான். அதை பேச துப்பு இல்லை உனக்கு. தனி மனித தாக்குதல் தனி மனித தாக்குதலில் யார் இறங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எதிராக அவங்களால கருத்தியல் ரீதியாக களமாட முடியலையோ, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையோ, தீய சக்தியை வைத்தே தீய சக்தியை வெல்ல முடியாது அப்படின்னுமே பதிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இங்கே என்ன? 1-to-1 வந்தால் தான் திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும். ஜெயிக்கணுன்ற நம்பிக்கை நீங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். இது வரைக்கும் 6 தேர்தலில் தோற்றுருக்கீங்க. 14, 16, 19, 21, 24 3 மக்களவை தேர்தல்கள், 2 அசம்பிளி தேர்தல். இது 3வது அசம்பிளி நிற்க போகிறீங்க. 6 தேர்தலில் தனியாக தான் நிற்பீங்கன்னா நீங்கள் வளரலான்னு அர்த்தம். யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல. அப்போது சீமானோட நோக்கம் தான் என்ன சார்? ஸோ இது மாதிரியான போராட்டங்களை கையில் எடுக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. பட் ஸ்டில் ஏன் அவருக்கான மக்கள் ஆதரவு கிடைக்கல சார்? ஆனால் இன்னொரு இல்லைங்க, மக்கள் ஆதரவு இருக்குது. இவ்வளோ தான் வரும். அது நீ கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கிறாங்க, நாளைக்கு ஜெயிக்கிறாங்க, சட்டசபைக்குள்ளே போய் ஏடிஎம்கே எதிர்த்து கூட கேள்விகளை கேட்கலாம். தாராளமாக கேட்பாங்க. அப்படி தான் கேட்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் அந்த காலத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதியோட சேர்ந்துருக்கும்போது தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் தெருவில் நிற்பாங்க. இந்த தடவை தான் திமுக சொம்பு தூக்கின்னு இருக்காங்க. தமிழகத்தில் வட இந்தியர்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகரித்துட்டே வருது. கிட்டத்தட்ட 10% ஓட்ஸ் நார்த் இந்தியன்ஸ் கையில் இருக்குது இப்போதைக்கு அப்படின்றாரு. இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய ஓட்டு வங்கியாக தான் நான் பார்க்குறேன். முடிஞ்சா நீ சட்டத்தை மாற்றுங்க, அரசியல் சாஸ்திரத்தை மாற்றுங்க. அது இல்லாமல் மைக்ரன்ஸுக்கு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க மாட்டான். அவன் பிஜேபி ஓட் பேங்காக இருக்கலாம், காங்கிரஸ் ஓட் பேங்காக இருக்கலாம். என்னோடு இருப்பவர்கள் என்னை விட உறுதியான லட்சியவாதிகள், அதனால என்னோட ஓட்டு வங்கிக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரின்றாரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நம்மளோட ப்ரீவியஸ் இன்டர்வியூஸில் நம்ம ஏடிஎம்கே டிஎம்கே டுவர்ட்ஸ் 2026 அசம்பிளி எலெக்ஷன் குறித்து அவங்களுடைய செயல்பாடுகள் இது மாதிரி நிறையா விஷயங்கள் பேசணும் சார். ஆஃப்டர் தட் நாம் தமிழர் டுவர்ட்ஸ் 2026 அசம்பிளி எலெக்ஷன் குறித்து உங்ககிட்ட பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு சூழலில் தான் நேற்று சீமான் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, ஏடிஎம்கே டிஎம்கே பேய் பிசாசுக்கு சமமானவர்கள். மக்கள் யாருமே ஏடிஎம்கே டிஎம்கேவை பிடிச்சே தேர்ந்தெடுக்கிறது இல்லை. இங்கேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக ஏடிஎம்கே, அங்கேருந்து தப்பிக்கணுன்றதுக்காக டிஎம்கே, இப்படி தான் தமிழக மக்கள் வாக்கு செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதிவு பண்ணுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? பேய் பிசாசுன்றது உயர்வு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். அதை நீங்கள் ஒதுக்கிடலாம், ஒரு கோபத்தில் சொல்கிறது. அது மேபி பேயும் பிசாசுகளும் கோபித்துக்கொள்ளும் தங்களை திமுகவுடனும் அதிமுகவுடனும் ஒப்பிட்டதால். எனவே அது ஜோக்கப்பாட்டு அதை ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே மக்கள் விரோத கட்சிகள் தான் அவர் சொல்கிறாரு. என்ன இவங்க 2 பேருக்குள்ளே இன்றைக்கி வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஒன்றுமே கிடையாது. அந்த கோபத்தில் தான் அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். மற்ற பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காரு அவர்? தொடர்ச்சியாக சுதந்திர பசி என்னும் சொல்லும் மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்திராது, தற்காலிக தோல்விக்காக நான் நிரந்தர வெற்றியை தவிர்க்க முடியாது, இது மாதிரியான பதிவுகள் அது வழக்கமாக டைலாக் விடுறாரு. அவர் தனியாக நிற்க போகிறேன்றதை சொல்கிறாரு. அவர் மக்கள் விரோத நடவடிக்கைகளை 2 கட்சிகளும் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகளை சுட்டி காட்டுறாரு. 2 பேரும் வேணான்னு சொல்லக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க. கணிசமாக ஒரு 40% இருப்பாங்க. திமுகவும் வேணாம், அதிமுக வேணாம், 2 பேரும் ஒழிட்டோம், அப்போ தான் தமிழ்நாட்டு நல்லா இருக்குன்னு 2 பேரும் பிடிக்காதவங்க இருக்காங்க. அவங்க மோஸ்ட்லி ஓட்டு போட மாட்டாங்க. அப்படி போடுறாங்கன்னா புதுசாக வரக்கூடிய சீமானுக்கு போடுவாங்க, அடுத்த முறை விஜய்க்கு போடுவாங்க. அப்படியே சீமானுக்கு போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது, விஜய்க்கு போடுவாங்க, நோட்டாக்கு போடுவாங்க, இல்லை போடாமலே கூட இருப்பாங்க. வீட்டிலேருந்து வெளியில் போய் என்னத்துக்கு நோட்டாக்கு, அந்த ஸ்ட்ரெயின் கூட தேவையில்லை. எக்கடக்கிட்டு போகிறாங்க, எவனோ வந்துட்டு போகிறான், எதுவும் களத்தில் மாற போகிறதில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. பேயும் பிசாசும், திமுக பேய் அதிமுக பிசாசுன்னு சொல்கிறதெல்லாம் சிஸ்டத்து மேலே இருக்க நம்பிக்கையின்மையின் வெளிப்பாடு தான். இந்த கட்சிகள் திமுக அதிமுகன்ற கட்சிகளும் உஷாராக வேண்டிய நேரம். மக்கள் சிஸ்டத்து மேலே நம்பிக்கை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அவங்களுக்கு தான் ஆபத்து. 2 பேருக்கு இன்றைக்கி பெரிய வித்தியாசம் ஒன்றுமே இல்லாமல் போச்சுல. எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தில் எத்தனை மந்திரிங்க மேலே அந்த நாள் மந்திரிங்க, அந்த நாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் மந்திரிங்க தான் பதவி இழந்தான். பாதி பேர் இப்போ 3/4 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க, சிலர் தோத்துட்டாங்க. அவங்க மேலே போட்ட ஊழல் குற்றச்சாட்டு திமுக கவர்னர்கிட்ட 2 பெட்டிஷன் கொடுத்தது, ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதில் சில அதிகாரிகளை நேம் பண்ணியே ஸ்டாலின் பேசினார், தப்ப முடியாதுன்னாரு. கவர்னர்கிட்ட கொடுத்த புகார்லேயும் அவங்க பேரை சொல்லியிருந்தார். அவர் 2 தடவை எனக்கு நன்றாக நினைவு இருக்குது. டிசம்பர் 20, 2020, ஜனவரி 21, 2021 கொரோனா பீக்கில் போய் கவர்னர்கிட்ட 2 பெட்டிஷன் 2 மாதத்தில்.
அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டு. அப்புறம் வந்து நம்முடைய அறப்போர் ஜெயராமனுடைய அறப்போர் இயக்கம் உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த கேஸு, அப்புறம் அதுக்கு முன்னால் அன்புமணி ராமதாஸ் போட்ட கேஸு வேலுமணி தங்கமணி அமைச்சர்கள் மேலே, மூத்தாய்ப்பா திமுகவே கவர்னர்கிட்ட கொடுத்த பண்டிலாக 2 பண்டில் 2 தடவை கவர்னரை பார்த்து, அதிமுக மந்திரி 11 பேர் மேலே இன்க்ளூடிங் ஓபிஎஸ் இபிஎஸ், அந்நாள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 13 மந்திரிகள் ஓபிஎஸ் இபிஎஸ் உட்பட சில அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் டாப் ஆஃபீஸர்ஸ் நேம் பண்ணார். அவங்கள ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்டாலின். இந்த கவர்மெண்ட் வந்தோன்னே அவங்கெல்லாம் முதல்ல கொஞ்ச நாள் ஏதோ ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் போஸ்ட்டில் இருந்தாங்க, அப்புறம்லாம் வளமான இலாக்காக்களுக்கு வாழ்க்கைப்பட்டு போனார்கள். ஒரு அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கலைங்க. இந்த 13 மந்திரியில் ஒரு 5 பேர் 6 மந்திரி மேலே டிவிஎஸ்சி வந்தது, இல்லை 2 பேர் மேலேயோ 3 பேர் மேலேயோ சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. ஓபிஎஸ் சிபிஎஸ்ஸை தொடவே இல்லை. இது என்ன மறைமுகமான அக்ரிமெண்ட்டு? நாளைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன தொடாதீங்க, நான் ஆட்சிக்கு வந்தால் அவங்கள தொட மாட்டேன், அதானே? அப்போ எதுக்கு நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய பேச்சு, அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு? சிறப்பு நீதிமன்றம் அமைப்போன்னு சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதி அவசியமே இல்லை, ரொம்ப அபத்தமான முட்டாள்தனமான வாக்குறுதி திமுக தேர்தல் அறிக்கையில். ஏன்னா எல்லா மாநிலங்களிலும் முன்னாள் எம்எல்ஏ எம்பிக்களை விசாரிப்பதற்கான சிறப்பு நீதிமன்றம் இருக்குது. தமிழ்நாட்டில் 5 நீதிமன்றம் இருக்குது. அப்போ இந்தியாவை 75 வருஷ கட்சி, தமிழ்நாட்டை 20 வருஷம் ஆண்ட கட்சிக்கு அது தெரியாதா? சும்மா அள்ளி விட வேண்டியது வாக்குறுதியை. அது அவர் பேய் பிசாசுன்றது 2 பேரும் ஒரே குட்டையில் ஒரு மொட்டைகள் அந்த காலத்தில் பக்தவச்சலம் சொல்லுவார், 67 ஆட்சி மாற்றம் வந்தோன்னே. அதை தான் இவர் இன்றைக்கி பேய் பிசாசுன்றார். நடைமுறையில் சாராம்சம் என்ன? சீமானுடைய பேட்டியின் சாராம்சம் நடைமுறையில் திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? ஆன்ற எழுத்து தான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஓகே, சீமான் அவர்களுடைய இந்த கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. ஆனால் இது வந்து தமிழ்நாடு அரசியலில் ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் என்ன சார் இருக்குது? இப்போ 2 கட்சியுமே இப்படி இருக்காங்க, இப்போ வந்து தீய சக்தியை வைத்தே தீய சக்தியை வெல்ல முடியாது அப்படின்னுமே பதிவு பண்ணுறாரு. அப்படி இருக்கும்போது ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டிஸ் இங்கே என்ன சார்? ப்ராக்டிக்கல் பாசிபிலிட்டி 4 முனை போட்டினா திமுக அமோகமாக ஜெயிக்க போகுது. 1-1 வந்தால் தான் திமுக வீட்டுக்கு அனுப்ப முடியும். 1-1 வராது. ஏன்னா பிஜேபி ஏடிஎம்கே விட இருக்குது. பிரச்சனை பிஜேபி. திமுகவை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் பிஜேபி தான். பிஜேபியை காரணமாக வச்சு தான் இங்கே திமுக ஓட்டு விழுது. திமுகவை பிடிச்சோன்னும் ஓட்டு விழுது. பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு திமுக ஓட்டு விழுது. 3 எலெக்ஷன் அப்படி தான் ஜெயித்தாங்க. 4 முனை போட்டி கிட்டத்தட்ட கன்ஃபார்மு. 4வது முறையும் திமுக தான் ஜெயிக்க போகுது. ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு கம்ப்ளீட்டாக 90% அதிகபட்சம் நல்லா சொல்ல முடியும், அது திமுக கூட்டணிக்கு போகுது. ஏன்னா ஏடிஎம்கே பிஜேபிக்கு போட முடியாது, பிஜேபி இருக்குது. விஜய்க்கு போட்டால் அது ஏடிஎம்கே பிஜேபிக்கு லாபமாகிடும், பிஜேபி வந்துடும். ஏடிஎம்கே கவர்மெண்ட் வந்தோன்னா அது பிஜேபி கவர்மெண்ட்டு தான். மைனாரிட்டி சத்தியமாக போட மாட்டாங்க ஓட்டு. யாருக்கு போட மாட்டாங்க? விஜய்க்கும் போட மாட்டாங்க, ஏடிஎம்கே பிஜேபிக்கும் போட மாட்டாங்க. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வராமல் இருந்தால் விஜய்க்கு போட்டிருப்பாங்க, இல்லை ஏடிஎம்கே போட்டிருப்பாங்க. இதுதான் திமுகவோட பலமே. எதிர்கட்சியே இல்லை அவங்களுக்கு. மோடி ஃபேக்டர் அவங்களை இங்கே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ மைனாரிட்டிஸ் மக்கள் ஏன் நாம் தமிழர் ஆப்ஷனில் எடுத்துக்கவே மாட்டாங்க? நாம் தமிழர் வந்து கதைக்கு உதவாத, நடைமுறைக்கு உதவாத பேச்சுக்களெல்லாம் பேசுகிறதால அவங்க வந்து வளர முடியாது. காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா தலைவர்களும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க. மோடியிலேருந்து ராகுல் காந்திலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து ஸ்டாலின் வரைக்கும் எல்லாரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்கு. கூட்டணி இல்லாமல் ஒருத்தர் கூட ஜெயிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது கனவு உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கார் சீமா. அவருக்கு ஜெயிக்கணுன்ற எண்ணமே இல்லை. அதான் இந்த நிலைமைக்கு அதுதான் காரணம். அதனால் அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் மக்கள் மனதில் இடம்பெற மறுக்குது. நம்பகத்தன்மை இல்லை. உனக்கு ஓட்டு போகிறதால நீங்கள் தோக்க தான் போகிறீங்க. ஜெயிக்கணுன்ற நம்பிக்கை நீங்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். இது வரைக்கும் 6 தேர்தலில் தோற்றுருக்கீங்க. 14, 16, 19, 21, 24 3 மக்களவை தேர்தல்கள், 2 அசம்பிளி தேர்தல், இது 3வது அசம்பிளி நிற்க போகிறீங்க. 6 தேர்தலில் தனியாக தான் நிற்பீங்கன்னா நீங்கள் வளரலான்னு அர்த்தம். யதார்த்தத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல. உங்கள் பக்கம் 1000 நியாயம் இருக்கலாம் அதுக்கு, ஆனால் நீங்கள் வந்து மக்கள் வந்து உங்களை விரும்ப மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தோக்கிறதுக்கு தான் நிற்கிறீங்கன்றது உங்கள் பேச்சுலேருந்தே தெரியுது. அவர் நிறைய விஷயம் நல்ல விஷயம் சொல்கிறாரு. இன்றைக்கி மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதற்கு மாடுகளை கூட்டுட்டு போனது அது எல்லாம் நக்கல் அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு நம்ம நல்ல போராட்டம். மேய்ச்சல் நிலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டு வர்றது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆடு மாடு வளர்ப்பு, அதாவது வந்து இந்த பொருளாதாரம் ஒயிட் எக்கானமி நம்ம சொல்லக்கூடிய கால்நடை பொருளாதாரத்தை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். மேய்ச்சல் புறம்போக்கை வந்து கவர்மெண்ட் வந்து அழிச்சிக்கிட்டே இருக்குது, அனுமதி மறுக்குது மேயறதுக்கு. ரொம்ப நல்ல விஷயத்தை அவர் பண்ணுறாரு. மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கையில் எடுத்துருக்கணும். ஆடு மாடுகள் மேய்வதற்கு மேய்ச்சல் நிலங்கள் இல்லைன்னா அவை பால் சுரப்பதும் பால் கொடுப்பதும் கணிசமாக குறையும். அப்போ தமிழ்நாட்டோட வேளாண் பொருளாதாரத்தோட ஒரு அங்கம் தான் கால்நடை பொருளாதாரம். அது கணிசமாக பாதிக்கப்படும்.
ஒரு நாட்டில் அதிகபட்ச வேலை வாய்ப்பு உருவாக்குறது வேளாண் துறை தான். அப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு சுயசார்புள்ள மாநிலத்தில், வளர்ச்சி குறியீட்டில் நம்பர் 1 இருக்கக்கூடிய மாநிலத்தில் வந்து நீங்கள் மேய்ச்சல் நிலங்கள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுதுன்றது ஒரு சமூக பிரச்சனை, ஒரு மிகப்பெரிய ஒரு விவசாய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை. சீமான் ஒருத்தர் தானே அதை மக்கள் மன்றத்தில் கொண்டு வராரு. இல்லை கவர்மெண்ட் ரியாக்ஷன் கொடுக்கணும்ல. அவர் சொல்கிற மாதிரி இல்லை மேய்ச்சல் நிலங்களுக்கு ஆபத்து இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அது தவறு. ரெண்டாவது அப்படியே ஆபத்து வந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான முறைகள் மூலமாக மாடுகளோட பால் உற்பத்தியை நம்மளோட மேய்ச்சல் நிலங்கள் இல்லாமலே கூட அதிகரிக்க முடியும். இப்படிலாம் விளக்கம் கொடுக்குங்களா? மாற அதை விட்டு என்ன பண்ணுறீங்க? சீமானுக்கு எதிராக இணையத்தில் திமுகவால் வளர்க்கப்படுகிற ஏவல் நாய்கள், அறிவாலி அல்சேஷன்கள் பாய்ந்து புறாண்டுங்குது சீமானை. அவர் கிளப்புற கேள்வி முக்கியமான கேள்வி தானாங்க. வழிமுறைகள் வேணால் வந்து வித்தியாசமாக இருக்கலாம், மாடுகளை அழிச்சிட்டு போகிறது. கோர் இஷ்யூவை தான் நம்ம பேசணுமே ஒழிய வழிமுறைகளை பற்றி பேசக்கூடாது. அவர் எழுப்பக்கூடிய கோர் இஷ்யூ என்ன? மேய்ச்சல் நிலங்கள் தமிழகத்தில் கணிசமான அளவு குறைஞ்சிக்கிட்டு வருது. இது கால்நடை பொருளாதாரத்தை பெரிய அளவில் பாதிக்கும். கால்நடை பொருளாதாரம் வேளாண் பொருளாதாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம். வேளாண் பொருளாதாரம் தான் இந்திய பொருளாதாரத்தோட முதுகெலும்பு. அப்போ இந்திய பொருளாதாரத்தை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லக்கூடிய ஜிடிபியை பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எந்த கட்சியும் பேசாதப்ப சீமான் பேசுகிறார். ஆனால் என்ன தப்பு பண்ணுறாரு? அதுக்கு அடுத்து நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வர மாட்டேன்றார். அதோட விளைவு தான் இது. சார் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. அவரே ஆடு மாடு மேய்ச்சி அந்த பகுதிக்கு வனப்பகுதிக்கு போயிருக்காரு. இதே மாதிரி இன்னும் நிறைய போராட்டங்களில் குரல் கொடுக்குறாரு. இப்போ கூட ஆணவ கொலை நடந்த இடத்துக்கு போய் அந்த குடும்பத்தை சந்தித்து வந்திருக்காரு. ஸோ இது மாதிரியான போராட்டங்களை கையில் எடுக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. பட் ஸ்டில் ஏன் அவருக்கான மக்கள் ஆதரவு கிடைக்கல சார்? ஆனால் இன்னொரு இல்லைங்க, மக்கள் ஆதரவு இருக்குது, இவ்வளோ தான் வரும். அது நீ கூட்டணி வச்சு தான் ஜெயிக்க முடியும். கம்யூனிஸ்ட்டுகளோட ஓட் பேங்க்னா 2 கம்யூனிஸ்ட்டும் சேர்த்து 1%. தமிழ்நாட்டில் 2 கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் சேர்ந்து இருக்க ஓட் பேங்க் 1%. திருமாவோட ஓட் பேங்க் 0.9%, தட் இஸ் 1%. இவ்வளோதான். மக்களுக்காக தொடர்ந்து குரலுக்கக்கூடிய இயக்கங்கள் இந்த இயக்கங்கள் தான், இடதுசாரிகளும் விசிக்காவும், குறிப்பாக இடதுசாரிகள். அவங்க நாங்கள் 10% 30% வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், தனியாக அனுப்பணும் வரட்டுவாதம் பேசினாங்க. இல்லை திமுகவோட சேர்ந்து தான் நிற்கிறாங்க. ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அது மூலமாக தான் அரசாங்கத்தை நீ அடிப்பணி வைக்க முடியும். இவங்க தனியாக நின்னா சைபர் ஆகிடுவாங்க மக்கள் நல கூட்டணி. ஆனால் இவங்க இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வர முடியாது. 118 சத்தியமாக ஜெயிக்க முடியாது, மேஜிக் நம்பர். சார் ஆனால் இந்த கருத்தை முன்வைக்கும் போது சீமான் என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ கூட்டணி வச்சு சட்டசபைக்கு போனவங்க என்ன பெருசாக சாதிச்சிட்டாங்க, எதுக்காக குரல் கொடுத்துட்டாங்க அப்படின்ற கேள்வி. சார் அவங்க என்ன சாதிச்சாங்கன்றது ரெண்டாவது சார். நீ வாக்கு வங்கி அரசியல் இருக்குன்னா அது ஒரு விளையாட்டு, அந்த ரூல்ஸ் படி தான் அது ஆடணும். நீங்கள் தனியாக நின்று 30% கிராஸ் பண்ணால் தான் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியும். நீங்கள் 10 வருஷத்தில் இப்போ தான் 8% வந்திருக்கீங்க. அதுவும் விஜய் வந்த பிறகு அது குறையுது, மறந்துடாதீங்க. நீங்கள் 30 நோக்கி போகிறதுக்கு என்ன 10 எலெக்ஷன் காத்திருப்பீங்களா? அதுக்கெல்லாம் நம்ம எல்லோரும் உயிரோடு இருப்போமா? இந்த லாங் ரன் அப்படின்வாங்க, இந்த லாங் ரன் இட் வில் பி குட் அப்படின்வாங்க. இப்படி ஒரு வழக்கமான ஒரு சொல்லாடல் யார் பெரிய வார்த்தை ஜாலங்களில் பேசக்கூடிய அரசியல்வாதிகள், பத்திரிகையாளர்கள், பொருளாதார நிபுணர்கள், ஆளுங்கட்சிக்கு ஜாலரா போடக்கூடியவர்கள், திமுகவோட தொங்கு சதிகள், அந்தந்த ஆட்சி காலத்தில் அந்தந்த கட்சிக்கு தொங்கு சதியாக இருந்தவங்கெல்லாம் இட் வில் பி இப்போ பிரச்சனை இருக்கலாம், மேபி ப்ராப்ளம் இந்த ஷார்ட் டேர்ம், பட் இந்த லாங் ரன் இட் வில் பி குட் அப்படின்வாங்க. அதான் ஒரு தடவை மன்மோகன் சிங் கிட்ட ப்ரெஸ் மீட்டில் ஒருத்தர் கேட்டார், இந்த லாங் ரன் இட் வில் பி குட்னு அவங்க பேசுகிறாங்களேன்னா மன்மோகன் சிங் அழகாக சொன்னார், இந்த லாங் ரன் வி ஆல் வில் பி டெட்னாரு. இந்த லாங் ரன் வி ஆல் வில் பி டெட். தொலைநோக்கு பாரு நம்ம எல்லோரும் செத்துருப்போம் இல்லையா? இதுதான் சீமானுக்கு. சார் எந்த விளையாட்டையுமே சார் அந்த விதிப்படி தான் சார் ஆடணும். வாக்கு வங்கி அரசியல் என்பது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ன்றது ஒரு கேம். அந்த ரூல்ஸ் படி தான் நீ ஆடணும். நான் சொல்கிறேன், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிக்கிறான் சார். அந்த குறைந்தபட்ச புரிதல் அவருக்கு இல்லைன்னா யாரும் காப்பாற்ற முடியாது. சார் இப்படி எடுத்துக்கலாமா சார்? இன்கேஸ் இவங்க அலைன்ஸ் வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வைக்கிறாங்க, நாளைக்கு ஜெயிக்கிறாங்க, சட்டசபைக்குள்ளே போய் ஏடிஎம்கே எதிர்த்து கூட கேள்விகளை கேட்கலாம், தாராளமாக கேட்பாங்க. அப்படி தான் கேட்குறாங்க. கம்யூனிஸ்டுகள் அந்த காலத்தில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், கருணாநிதியோட சேர்ந்துருக்கும்போது தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் தெருவில் நிற்பாங்க. இந்த தடவை தான் திமுக சொம்பு தூக்கின்னு இருக்காங்க. இப்போ பேசுகிறாங்க, ஏற்று பேசுகிறாங்க. சிபிஎம்லாம் கடுமையாகவே பேசுகிறாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் கூட வந்து ஆணவ படுகொலையை தடுக்கிறதுக்கு சட்டம் ஏற்றணும்னு 2 இடதுசாரிகளையும் திரும்பவும் போய் சிஎம் பார்த்து பேசியிருக்காங்க. இந்த ஆட்சி காலத்தில் தான் ஓரளவுக்கு மேலேயே ஆளுங்கட்சிக்கு ஜாலரா தூக்குனாங்களே ஒழிய வழக்கமாக தெருவில் தான் நிற்பாங்க. தேர்தல் கூட்டணின்றது தேர்தலோடு முடிஞ்சு போச்சுங்க. திமுகவுக்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இடதுசாரிகளுக்கு கிடையாது. இது ஒன்றும் கூட்டணி அரசு கிடையாது. ஆனாலும் இவங்க முட்டு கொடுக்குறாங்க. ஆனால் மக்களோட பிரச்சனைக்காகவும் பேசுகிறாங்க. அந்த மாதிரி நீ சீமான் இருந்துட்டு போக வேண்டியதானே சார்? நீங்கள் வாக்கு வங்கி அரசியலுக்கு போனீங்கன்னா தனியாக தான் நிற்போன்னா எத்தனை 100 வருஷம் ஆனாலும் சைபர் சார். அதை தான் நான் சொல்கிறேன். மோடி, ராகுல் காந்தி, ஸ்டாலின், சந்திரபாபு நாயுடு, பானர்ஜி, மம்தா பானர்ஜி
எல்லாரும் கூட்டணி வந்து தான் ஜெயிக்கிறாங்க, ஒருத்தன் கூட தனியாக ஜெயிக்கல. அப்போது சீமானோட நோக்கம் தான் என்ன சார்? அது அவரை தான் கேட்கணும். நான் வந்து டாட்ஸை தான் அவங்க முன்னால் வைக்க முடியும். நான் அதுக்கு தாண்டி போய் நான் ஒன்றும் தீர்ப்பு எழுத முடியாது. இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறைக்கு பொருந்தாத ஒரு காரியம் அது. நான் கடுமையான வார்த்தைகளை கூட பயன்படுத்த விரும்பலை. எனக்கு சீமான் மேலே மரியாதை உண்டு. சீமானோட சீமான் தம்பிகள் மேலே எனக்கு மரியாதை உண்டு. இன்றைக்கி மேய்ச்சல் நிலங்களை பற்றின அவரோட போராட்டம் வந்து எல்லோரும் நக்கல் பண்ணுறாங்க. அது ரொம்ப நல்ல போராட்டம் சார். அது நோக்கத்தை தானே நம்ம பார்க்கணும், வழிமுறைகளை பார்க்கக்கூடாது. வழிமுறையும் ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இன்றைக்கி மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து வருவதால் வந்து வரக்கூடிய பாதிப்புகளை மக்கள் மன்றத்துக்கு அவர் கொண்டு போகிறாரு. அதுதானே ஒரு அரசியல் கட்சியோட கடமை. மிகப்பெரிய அளவில் பொருளாதார சீரழிவு ஏற்படும். இந்திய பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் தான். இந்திய பொருளாதாரம் வேளாண் பொருளாதாரத்தை தான் விவசாய பொருளாதாரத்தை தான் முதுகெலும்பாக கொண்டு இருக்குது. அந்த விவசாய பொருளாதாரத்தோட இன்றியமையாத ஒரு கண்ணி தான் கால்நடை பொருளாதாரம், பால் உற்பத்தி. அப்போ அதுக்கு பாதிப்பு வருதுன்றதை ஒரு மனுஷன் பேசுகிறான்னா அவனை பாராட்டணும்ல. அதை விட்டுட்டு நக்கல் பண்ணிக்கின்னு கிண்டல் பண்ணிக்கின்னு அவலமான சொற்களை பேசிக்கிட்டு அறிவாலி அல்சேஷன்களை ஏவி விட்டுக்கிட்டு திமுக குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்தை பற்றி அவர் பேசுகிறார். அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா வாய மூடினது. கூலிப்படையை ஏவி விட்டு எதுக்கு அடிக்கிற? ஏன்னா உனக்கு தெரியும் அவர் எழுப்புற கேள்விக்கு உன்னால் பதில் சொல்ல முடியாது. 100 வீடியோ போடுறோம், எல்லாம் திமுக கைக்கூலிகள். திமுக சீமான விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூலிப்படையை வளர்க்குறாங்கல்ல. ஒரு 100 வீடியோ இருக்கும், 100 சேனல் இருக்கும். அவன் வேலையை தான், அவன் கொடுத்த வேலையை ஒழுங்காக செய்கிறான், அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் விளங்குமா, உருப்பிடுமா, இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லதா இது? அவர் எழுப்புகிற பிரச்சனையை பற்றி பேசுங்கடா. அதை பேச துப்பு இல்லை உனக்கு. தனி மனித தாக்குதலில் இறங்குறேன். தனி மனித தாக்குதலில் யார் இறங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு எதிராக அவங்களால கருத்தியல் ரீதியாக களமாட முடியலையோ, அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையோ, அறிவு ரீதியாக யாரை வந்து உன்னால் வந்து என்கேஜ் பண்ண முடியலையோ, அவங்களுக்கு எதிராக தான் நீ வந்து தனி மனித தாக்குதல் இறங்கு. தனி மனித தாக்குதலை இறங்கும்போது அந்த தனி மனித தாக்குதலில் ஈடுபடக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் அடிமுட்டாள்கள், கைக்கூலிகள், அறிவாளி அல்சேஷன்கள் என்று அர்த்தம். ஓகே சார், இதே ப்ரெஸ் மீட்டில் சீமான் அவர்கள்கிட்ட விஜய் குறித்தான கேள்வியை முன்வைக்கிறாங்க. அதாவது அவருடைய தேர்தல் வருகையை, அவருடைய தேர்தல் நோக்கி அவருடைய செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சீமான் என்ன பதிவு பண்ணுறாருன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட கொள்கை கோட்பாடு என்னன்றதை தெளிவுபடுத்துங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, யாருக்காக போராட போகிறீங்க, யாரை எதிர்த்து சண்டையிட போகிறீங்க அப்படின்றத தெளிவுபடுத்துங்க. இன்றைக்கி நீங்களுமே வந்து அண்ணா பெரியார்னு சொல்லும் போது அப்போ நீங்கள் உங்ககிட்ட என்ன தனித்துவம் இருக்குது? ஆல்ரெடி இங்கே அண்ணா பெரியாருன்னு தானே எல்லாம் ரேஸில் ஓடிட்டு இருக்காங்க, உங்ககிட்ட என்ன தனித்துவம் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைமான கேள்வி தான். இன்னொரு திமுகவாக உருவெடுக்க பார்க்குறாரு விஜய். அதே மாதிரி ஒரு பாணி தான் இன்றைக்கி வந்து அந்த ஆணவ படுகொலைக்கு வாயை திறக்காமல் இருக்கார் விஜய். வாயை திறக்காமல் யார் இருக்கா? பிஜேபி இருக்குது, திமுக இருக்குது, அண்ணா திமுக இருக்குது, பாமக இருக்குது, தேமுதிக இருக்குது. அந்த வரிசையில் விஜய் வந்துட்டார். ஏன்னா இடைநிலை சாதியோட ஓட்டு போயிடும். குரல் கொடுத்தது யார்? விசிகா கொடுத்தது, காங்கிரஸ் கொடுத்தது, சீமான் கொடுத்தாரு. களத்துக்கே சீமான் போனார். நாயந்திரனே போயிருக்கு, அவரே போனார். அது நாடகமாக இருந்தாலும் ஜும்லா போகிறாரு. நீ ஏன் சார் வாய் திறக்கல? அப்போ இந்த விஷயத்தில் வந்து திமுக அண்ணா திமுகவோட கள்ள மௌனம் தான் விஜயோட கள்ள மௌனம். அஜித்குமாருக்கு அப்படியே பொங்கி வந்தீங்கல்ல, எதுக்கு கவினுக்கு வந்து வாயை திறக்க மாட்டான்? அஜித்குமாரை விட கொடுமையானது கவினோட படுகொலை. ஏன்னா அதுவாது ஒரு சிஸ்டம். 5 பேர் போலீஸ்காரன் அடித்தான், செத்துது, அவன் மாட்டிக்கிட்டான். இப்போ அவனும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். அஜித்தோட படுகொலையை மன்னிக்கலாங்க, அது சிஸ்டத்தில் இருக்க கோளாறுங்க. காவல்துறையை மிருகமாக ஆட்சியாளர்கள் கையில் வைத்திருப்பதால், ஏவல் நாயாக வைத்திருப்பதால் வந்த கோளாறு. அது மேல் அதிகாரிகளை பிடிச்சி உள்ளே போடணும், அது செய்ய மாட்டாங்க. சிஸ்டம் காப்பாற்றிடும் அவங்கள. அதனால் அந்த 5 பேர் செஞ்ச அந்த படுகொலையை என்னை பொறுத்தவரையில் மன்னிக்க தகுந்தது தான் பார்க்குறேன். மன்னிக்கலாம், அதை சிஸ்டத்துக்குள்ளே வந்துடுச்சு. அது இது என்னது? இது மனித குலத்துக்கு எதிரான குற்றம். இது உங்கள் அக்காவை லவ் பண்ணால் கொலை பண்ணுறியா நீ? போச்சு இல்லை? அந்த பையன் வந்து வேறு ஜாதியாக இருந்தால் அது பண்ணியிருக்க மாட்டான்ல. அப்போ இதுக்கு குரல் கொடுக்காம நீ என்ன கட்சி நடத்துகிற? சீமான் கேட்குறது கரெக்டு தான். உங்கள் கொள்கை என்ன கோட்பாடு? எதுக்கு நீ நீங்கள் எதுக்கு அரசியல் அப்படி ஸ்ட்ரைட்டாக சிஎம் ஆகிடுமா? உங்களுக்கு எதுக்கு சிஎம் ஆக்கினாங்க சொல்லுங்கள்? உங்களுக்கு முன்னால் ஓடி வந்தவங்க எத்தனையோ பேர். இந்த இடத்துக்கு வரத்துக்கு ஸ்டாலினுக்கு 50 வருஷம் ஆச்சு. 1000 விமர்சனம் ஸ்டாலின் மேலே வைங்க. இந்த இடத்துக்கு வரத்துக்கு 50 வருஷம் ஆச்சு. மண்ணிலேருந்து விளைந்த மாமனிதன், அப்படி தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்தன் மேலே வருதுன்றது வெறும் உங்கள் அப்பா சிஎம்னால் மட்டும் வரல, அவருக்குள்ளே இருக்க திறமை உழைப்பால் தான் வந்திருக்கார். மண்ணிலிருந்து விளைந்த ஒரு தலைவன். நீ அப்படியே ஒரு வாரம் ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, 2 வருஷத்தில் சிஎம் ஆடி எப்படிங்க ஆக முடியும்? என்னங்க கதை இது?
அது ஒரு 75 வருஷம் கட்சி நடத்துகிறாங்க, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. தோத்தாலும் மறுபடியும் அவங்க மக்கள்கிட்ட தான் வருவாங்க. அவங்க ஒரு தடவை கூட அவங்க மக்களை விட்டுட்டு போகல. அப்போ இந்த இடத்துக்கு வரத்துக்கு அவருக்கு 50 வருஷம் ஆயிருக்கு, உங்களுக்கு 2 வருஷத்தில் வந்துருக்கீங்களா? என்ன கதை இது? அப்போ சீமான் இருப்பது நியாயமான கேள்வி தான். ஒருத்தரோட கொள்கைகளின் அடிப்படையில் தான் ஒரு கட்சியை நம்ம எடை போட முடியும், தனிமனித ஆளுமைகளின் அடிப்படையில் எடை போட முடியும். இந்த மௌனம், ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா திஸ் சைலன்ஸ் இஸ் அ கிரிமினல் சைலன்ஸ். இந்த மௌனம், விஜயன் மௌனம், அதாவது இது கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மௌனம். இது இட்ஸ் அ கிரிமினல் சைலன்ஸ். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். கட்சி ஆரம்பிச்சுன்னா ஒரு தேர்தலை ஃபுல்லாக ஃபேஸ் பண்ண முடியல, அதுக்குள்ளே ஜாதி ஓட்டு மேலே இவ்வளோ கண்ணா உங்களுக்கு? எது உங்களுக்கு நான் ஓட்டு போடணும் நான் கேட்குறேன். அப்போ உங்களுக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் அவ்வளோதான். அந்த சமூக நீதியை பற்றி கவலையே இல்லை. திமுகவை விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் தலித்துகளுக்கு எதிரான போக்கை தான் திமுக கடைப்பிடிக்குதுன்னு. அப்போ திமுக செய்கிறது அதே நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அது ஓட்டு போடணும். திமுகவை ஓட்டு போட்டு போயிடலாமா? ஆமாம், திமுக பண்ணால் பாயாசமானு கேட்க தெரியுது. ஆனால் நீங்கள் அதே இதில் தான் இருக்கீங்க. இந்த படுகொலையை கண்டித்து இது வரைக்கும் நீங்கள் ஏன் பேசலை? இது எவ்வளோ பெரிய விஷயம். சில விஷயங்களில் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, யூ கேனாட் அஃபோர்ட் டு பி சைலண்ட். நீங்கள் மௌனமாக இருக்க முடியாது. அப்படி இருப்பீர்களே ஆனால் நீங்கள் மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போவீர்கள். ஒருத்தர் ரொம்ப நாள் தன் நிறத்தை மறைச்சிக்க முடியாது. நீண்ட நாட்களுக்கு ஒரு மனிதன் தன் நிறத்தை மறைத்து கொள்ள முடியாது. விஜய் அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார். சார், அதே பிரஸ் மீட்டில் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் வட இந்தியர்களுடைய ஓட்டு சதவீதம் அதிகரித்துகிட்டே வருது. கிட்டத்தட்ட 10% ஓட்ஸ் நார்த் இந்தியன்ஸ் கையில் இருக்குது இப்போதைக்கு அப்படின்றாரு. இது முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய ஓட்டு வங்கியாக தான் நான் பார்க்குறேன், பிஜேபியோட ஓட்டு வங்கி தான் இதுன்னு அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு. இந்த விஷயத்தில் சீமான் சொல்வதை நான் முழுவதும் நிராகரிக்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எவர் ஒருவர் இந்திய பிரஜை எங்கு வேண்டுமானாலும் போய் பணிபுரியலாம், வாழலாம். தாங்கள் பணிபுரியக்கூடிய இடத்தில் அவர்கள் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம். இந்திய அரசியலமைப்பு சாசனம் 19 உபப்பிரிவு ஈயின் கீழ் இது வருகிறது. முடிஞ்சால் நீ சட்டத்தை மாற்றுங்க, அரசியலமைப்பு சாசனத்தை மாற்றுங்க. அது இல்லாமல் மைக்ரன்ஸுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வாக்குரிமை கொடுக்க மாட்டான். அவன் பிஜேபி ஓட் பேங்காக இருக்கலாம், காங்கிரஸ் ஓட் பேங்காக இருக்கலாம். சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் இதில் நம்ம கேட்க முடியும். இந்த விஷயத்தில் சீமான் சொல்லுவது தவறு. இது ஒரு பெரிய பிரச்சனை, அதை நான் ஒத்துக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய 70 லட்சம் புலம்பெயரும் தொழிலாளர்களுக்கு நம்ம வாக்குரிமை கொடுக்கணுமா வேணாமான்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தொழிலாளர்கள் மட்டுமே முடிவு பண்ண வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் ஃபோர்ஸ் பண்ணி அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கறதும் தப்பு, கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறதும் தப்பு. அரசியலமைப்பு சாசனம் அந்த புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு இந்தியர்கள் என்ற முறையில் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை என்பது அவங்க எங்கே புலம்பெயர்ந்து போய் வாழ்கிறார்களோ, பணிபுரிகிறார்களோ அந்த இடத்துல தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. அந்த உரிமையை யாரும் பறிக்க முடியாது, கண்டிப்பாக பறிக்க முடியாது. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3000 பேர் டெல்லியில் ஒர்க் பண்ணுறான். அவன் டெல்லியில் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கான் அப்படின்னா அங்கே அவன் வாட்டர் லிஸ்ட்டில் தான் பேரை சேர்த்துருக்கான், சட்டம் கொடுத்துருக்க அனுமதி. இதை சீமான் எதிர்ப்பது என்பது ஏற்புடையதில்லை. இது சீமான், இந்த விஷயத்தில் சீமான் சொல்லுது, நான் 100% நிராகரிக்கிறேன். ஓகே சார், ஆனால் இந்த விவகாரம் குறித்து 2 சைட்ஸ் ஆஃப் கருத்து இருக்கு. எஸ், ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நார்த் இந்தியன்ஸ் ஓட்டுன்றது பிஜேபியோட ஓட்டு தான், அவங்களுக்கு தான் பிஜேபிக்கு தான் இவங்க வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தேஜஸ்வி யாதவ் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்தியர்களுடைய ஓட்டுன்றது டிஎம்கேக்கு சாதகமாக அமையக்கூடிய ஓட்டு வங்கி தான் அது. ஏன்னா பீகார்லேருந்து இப்போ 65 லட்சம் பேர் வெளியே போயிட்டாங்க, மைக்ரேட் ஆகிட்டாங்க, இதாகிட்டாங்க சொல்கிறாங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் மாற்று ரிலிஜியன்ஸ் லைக் முஸ்லீம் மக்கள் இது மாதிரி தான் நிறையா மக்கள் மைக்ரேட் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. இல்லை, இது நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க சார்? இல்லைங்க, தேஜஸ்வி யாதவ் சொல்கிறது முட்டாள்தனமானது, அதுக்கு எதிராக வைக்கக்கூடிய கருத்து முட்டாள்தனமானது. சீமான் சொல்கிறது அவன் பிஜேபிக்கு ஓட்டு போடுறானா திமுக ஓட்டு போடுறானான்றது இங்கே பிரச்சனையே கிடையாது. அவன் யாருக்கு பிடிக்குதோ ஓட்டு போட்டான், அது அவன் உரிமை. அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமை யாருக்கும் கிடையாது. பிரச்சனையை பேசுங்க, நீங்கள் பிரச்சனையிலேருந்து நழுவி போய் பேசுகிறீங்க. இது பீகார் மட்டும் இல்லை, XYZ ஸ்டேட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. அரசியலமைப்பு சாசனம், மறுபடியும் சொல்லுகிறேன், அரசியலமைப்பு சாசனம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் கொடுத்திருக்கிற உரிமை என்பது ஒரு இந்திய பிரஜை நாடு முழுவதும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அஸ்ஸாம்லேருந்து ஒடிசா வரைக்கும் அவன் எங்கே வேணால் போய் பணியாற்றலாம், எங்கே வேண்டுமானாலும் சொத்து வாங்கலாம், எங்கு வேண்டுமானாலும் அவன் தன்னை வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம். டெம்பரவரியாக அவன் ஒரு இடத்துல பணிபுரிகிறான்னா அந்த இடத்துல டெம்பரவரியாக அவன் தன்னை வாக்காளராக பதிவு செய்து கொள்ளலாம். இது இந்திய அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை அவனுக்கு. இதை பறிக்கிறதுக்கு எந்த கொம்பனுக்கும் உரிமை கிடையாது. இது சட்டம் கொடுத்த உரிமை. கோர்ட்டுக்கு போனால் அவன் தான் ஜெயிப்பான், நம்பர் 1. இந்த பிரச்சனை ஒரு வினோதமான பிரச்சனை. நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் இதை கற்பனை செய்யவில்லை. அன்றைக்கி 75 ஆண்டுகளுக்கு முன்பு நாடு இருந்த நிலைமை என்பது இப்படி ஒரு மாநிலத்திலேருந்து 70 லட்சம் பேர், வேறு ஒரு 5-6 மாநிலங்களிலிருந்து 70 லட்சம் பேர்
தமிழ்நாட்டுக்கு போவாங்க அல்லது வேறு ஒரு மாநிலத்துக்கு போவாங்க, வேலை தேடி போவாங்க, பஞ்சம் பிழைக்க போவாங்க. அவங்களுக்கு வாக்குரிமை கொடுக்கலாமா வேணாமான்றதை பற்றி பெரிய அளவில் வந்தால் என்னன்றதை பற்றி அவங்க யோசிக்கல. ஆனால் இன் பிரின்சிபல் நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்கிய மேதைகள் சொல்லி இருப்பது உருவாக்கி இருப்பது, மறுபடியும் சொல்லுகிறேன், அரசியலமைப்பு சாசனம் 19(1) உபப்பிரிவு இ வேறும் சில பிரிவுகளின் கீழ் ஒரு இந்திய பிரஜை வேறொரு மாநிலத்தில் போய் மைக்ரண்ட் ஒர்க்கராக பணிபுரிகிறார் என்றால், ஆணோ பெண்ணோ, அவர் அந்த மாநிலத்தில் தான் வசிக்கக்கூடிய இடத்தில் தன்னை வாக்காளராக பதிவு செய்து கொள்ளக்கூடிய உரிமை அவருக்கு இருக்கிறது. இதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ இங்கே வந்திருக்க சிக்கல் என்னென்னா, சிறிய அளவில் அது மைக்ரன்ஸ் இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை, லட்சக்கணக்கில் வந்துடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு எதிராக தாக்குதல் நடந்தபோது தமிழ்நாடு அரசு இரும்பு கரம் கொண்டு அதை ஒடுக்கியது. தமிழ்நாட்டில் பீகாரிஸ் தாக்கப்படுறாங்கன்னு போலியாக ஒரு வீடியோ போட்ட ஒரு பிஜேபிஎஸ் அந்த பீகார் கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருப்பூரில் ஒரு 9 மாதமோ 10 மாதமோ மதுரையில் சிறையில் இருந்துட்டு தான் அவர் போனார். அவர் இங்கேருந்து போய் புஷ்னு வந்தாங்க அவர். அப்போ ஸ்டாலின் சொன்னது, திமுக சொன்னது ரொம்ப நியாயமான கருத்து. நாங்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம், தமிழ்நாட்டு பொருளாதாரத்திற்கு அவர்கள் மிகவும் கடமையாற்றுகிறார்கள் எல்லாம் சொன்னார். அவங்களுக்கு நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அவங்க குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்குறோம். ரேஷன் கார்டு மோடி கவர்மெண்ட்டே 1 ரேஷன் 1 இது கொண்டு வந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம செய்கிறோம். ஆனால் வாக்குரிமைன்னு வரும்போது இந்த கட்சிகள் பின்வாங்குவது அச்சத்தின் காரணமாக. நான் என்ன சொன்னால், உங்கள் அச்சம் நியாயமானதாக கூட இருக்கட்டும், சட்டம் என்ன சொல்லுதுன்றதை பாருங்கள். அவன் பிஜேபிக்கு ஓட்டு போடுவானா, திமுக ஓட்டு போடுவானா, இந்த பார்வையே தப்பு. அந்த ஸ்டேஜுக்கு நீ போகக்கூடாது. அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்றதை வச்சு இந்த பிரச்சனையை அணுகிறதே அயோக்கியத்தனமானது. இன் பிரின்சிபிள் நீ மைக்ரண்ட்டுக்கு ஓட்டு கொடுக்கணும்னு சொல்லு, அல்லது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லு. அவன் பிஜேபிக்கு போட்டுருவான், அதனால் அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு துரைமுருகன் சொல்கிறதும், இல்லை அவன் திமுக தான் போட்டுருவான் கொடுன்னு தேஜஸ்வி யாதவ் சொல்கிறது, ரெண்டுமே அயோக்கியத்தனமானது. கோர்ட் இதெல்லாம் ஒத்துக்காது. அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்ற உங்களுடைய கணிப்பின் அடிப்படையில் ஒரு மைக்ரண்ட் ஒர்க்கருக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் இடம் இருக்குது அல்லது இல்லைன்ற கான்செப்டை முடிவு பண்ண முடியாது. புரிஞ்சுதா? புரியுது. இன் பிரின்சிபல் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் உங்களுக்கு, இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இன்னொரு சினாரி வைப்பாங்க. 2-3 விஷயங்கள். ஒன்று, இந்தியாவிலேயே புலம்பெயர்ந்து வேறு மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் மாநிலம் பீகார். ஏன்னா வளர்ச்சியே இல்லை. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்குல்ல, 1 கோடி பேருக்கு மேலே அங்கேருந்து வெளியில் போயிருக்காங்க. நம்பர் 1 ஸ்டேட் அவுட் மைக்ரேஷன் இருக்கக்கூடிய மாநிலம். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தான் பல மாநிலங்களில் அந்த மாநில பொருளாதாரத்தையே தூக்கி நிறுத்திட்டு இருக்காங்க. அதில் தமிழ்நாடும் ஒன்று. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்கன்றாங்க. 70 லட்சம்னே வச்சுக்கோங்க கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்டில். அவங்க இல்லாத துறைகளே இல்லைன்ற லெவல் வந்துச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், கட்டுமான துறைகள். இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங். ரியல் எஸ்டேட்டில் அவங்க முக்கியமான பணியாற்றுறாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய ஹோட்டல்ஸு, மருத்துவமனைகள், இங்கெல்லாம் அவங்களோட வேலை வந்துடுச்சு. நம்முடைய தொழிற்சாலைகள், பல்வேறு விதமான தொழிற்சாலைகள் அவங்க வேலை செய்கிறாங்க. சிறு குறு வணிக நிறுவனங்கள், ஒரு தெருவில் இருக்க பேக்கரியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரிக்குள்ளே சிறு குறு தொழிலில் வரக்கூடிய அந்த முடித்திருத்தகங்கள், சலூன்ஸ், அங்கே எல்லா மட்டத்துலேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிறிய அளவில் சலூன்ஸ்லேருந்து ஒரு மாடர்ன் சலூன் வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கேப் டிரைவர்ஸாகவே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்போர்ட் யூனிட்ஸ் இதில் உங்களுக்கு டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸில் வந்துட்டாங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க அளவில் வேளாண் துறையில் வந்திருக்காங்க. ஒரு கணிப்பு, ஒரு பொருளாதார ஆய்வறிக்கையின்படி, ஒரு ரொம்ப சிம்பிளாக எடுத்த ஒரு புள்ளி வர ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி, இதில் ஒரு 50%, இந்த 70 லட்சம் பேர் நம்ம சொல்கிறோம், 1 கோடி இருப்பாங்க, பட் 50 லட்சம் 70 லட்சம்னு வச்சுக்கலாம். இந்த 70 லட்சம் பேரில் ஒரு 50% அவங்க மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஏதோ காரணத்தால் இங்கே தாக்குதல் நடக்குது அல்லது என்னமோ ஒரு சிக்கல் வருது, இங்கேருந்து அவன் வெளியில் போகிறான், ஏதோ வியாதி பரவுது, இங்கே கொள்ளை நோய் பரவுது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், டியூ டு சம் ரீசன், அல்லது சுனாமி வந்துடுது, ஏதோ ஒன்று, இங்கேருந்து ஒரு 50%, 35 லட்சம் பேர் அங்கே போயிடுறான்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி அடையும். இன்றைக்கி ஒரு கருத்து கணிப்பு, இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி ஹிந்துலியா நேற்று ஹிந்துலியான்னு தெரியல, இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. 11% வரைக்கும் growth வந்துருக்குதுன்னு ஒரு செய்தி வந்தது. நீங்கள் பார்த்தீங்களா? நேற்று ஹிந்துவோ இன்றைக்கி ஹிந்துவோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட புள்ளி விவர கணக்கு. அது 11 பாருங்களேன், இன்றைக்கி பேப்பரில் இருக்கா பாருங்கள். அது
ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. அதாவது ஆஃப்டர் 14 இயர்ஸ் தமிழ்நாடு ரெக்கார்ட்ஸ் டபுள் டிஜிட் growth in real terms. It has posted 11.19% growth, that is 12% growth னு வச்சுக்கலாம். சாரி 11% growth, 11% வளர்ச்சி 24-25. அக்கார்டிங் டு த ரிவைஸ்ட் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம், மத்திய புள்ளிவிவரத்துறை திட்டங்கள் துறையோட புள்ளிவிவரங்களின்படி, இட் ஹஸ் எக்ஸீடட் த ஃபோர்காஸ்ட் மேட் இன் த தமிழ்நாடு பட்ஜெட் பிரசன்டட் ஏர்லியர் திஸ் இயர் பை நியர்லி 22.2%. தமிழ்நாடு பட்ஜெட்டில் கொண்ட அந்த ஃபோர்காஸ்ட்டை விட கூடவே இது வந்து 2% கூட போயிருக்குன்றாங்க. தட் இஸ் அவங்க 9%ன்றது வந்து இது 2% ஆயிருக்குன்னு. தட் இஸ் ஆஃப்டர் கேப் ஆஃப் 14 இயர்ஸ் தமிழ்நாடு ஹஸ் ரெக்கார்டட் டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth rate in real terms during 24-25 at 11.19% according to the revised estimates of the Union Ministry of Statistics and Program. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், புலம்பெயர் தொழிலாளர்களோட ரோல் என்ன? அவங்களுக்கு கணிசமான ரோல் இருக்குன்றது ஒத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். இருக்குது. இப்படிக்கு போடுறேன், உங்களுக்கு கேள்வியை திருப்பி போடுறேன். புலம்பெயர் தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா? 1 கோடின்றது 70 லட்சம் வச்சுப்போம். அவங்க இல்லைன்னா இதை நம்ம அச்சீவ் பண்ணியிருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ இங்கே அவங்க வசிப்பாங்க, அவங்களுக்கு வந்து உங்கள் மாநிலத்துக்கு, உங்கள் மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அவங்களால நீங்கள் பலன் அடைவீங்க, உங்களால் அவங்க பலன் அடைவாங்க. உங்கள் மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு, ஜிடிபி growthக்கு, இப்போ சொல்கிறீங்கல்ல 12 வருஷம் 14 வருஷம் பொறுத்து நாங்கள் உயர் வளர்ச்சி விகிதத்தை எட்டி இருக்கிறோம்னு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு அவங்க தேவை. ஆனால் அவனுக்கு ஓட்டுரிமை கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? இது மாரலாக நான் கேட்குற கேள்வி. ரெண்டாவது சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கேள்வி. நீ அவன் விரும்பினான்னா அவன் ஓட்டு போட்டே தான் தீருவான். அவனை ஓட்டர் லிஸ்ட்டில் நீ சேர்க்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் விஷயத்தில், மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு எதிராக இங்கே தமிழ்நாட்டில் சில தமிழ் தேசியவாதிகள், சீமான் மாதிரி இருக்கக்கூடியவர்கள், வேறு சிலர்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது நீங்கள் தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்தது. வன்முறை ஏற்பட்டால் இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கும்னு சொல்லிச்சு, நியாயமானது. ஆனால் இன்றைக்கி வாக்குரிமைன்னு வரும்போது திமுக பின்வாங்குது, இப்போ இன்னும் திமுகவோட விசிகா பின்வாங்குது. தமிழ் தேசியவாதிகள் வந்து அவங்க ஆஃப்கோர்ஸ் அவங்க அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்காங்க. அது அவங்க வந்து சார். ஆனால் விசிகா பின்வாங்குதுன்னு சொல்ல முடியாதுல்ல சார்? அவங்க வந்து ஒரு இது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் வேணும் தானே சார்? கரெக்ட். அப்படின்னா விசிகா லிஸ்ட்லேருந்து எடுத்துருங்க. நீங்கள் அவுட் ரைட்டாக வந்து அவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்கள சொல்கிறேன். அது நீ கொடுக்க அப்படி நீ சொல்லவே முடியாது. அப்படி சொல்கிறேன்னா நீ என்ன பண்ணா கேட்குறேன், புலம்பெயர் தொழிலாளரில் ஒரு ஸ்டாண்டும் வாக்குரிமையில் ஒரு ஸ்டாண்டும் எடுக்க முடியாது. ஒன்று நாம் தமிழர் மாதிரி புலம்பெயர் தொழிலாளரே வேணாம், ஒரு மினிமம் தான் இருக்கணும், மற்றவனெல்லாம் அனுப்பிடுன்னு சொல்லு. இல்லை என்லெஸ்ஸாக தான் அவங்க வருவாங்கன்னா சட்டம் என்ன சொல்லுதோ அது கேளு. இப்போ நீ அமெரிக்காவில் போய் வேலை செய்கிற ஒருத்தனுக்கு ஓட்டுரிமை இல்லைன்னு ட்ரம்ப் சொல்கிறது வேறு, அது வேறு நாடு. இது வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டிடியூஷன். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரு நாடு. எங்கே வேண்டுமானாலும் போய் பணிபுரிய ஒரு இந்தியனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்படி பஞ்சம் உழைக்க வந்தவனை அவனை சுரண்டுவ, அவனோட உழைப்பை நீ எடுப்ப. தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தனுக்கு நீ ஊதியம் 1000 ரூபாய்னா அவனுக்கு 700 ரூபாய் தான் கொடுப்ப. இவ்வளவும் பண்ணிவிட்டு எல்லா செக்டார்லேயும் அவனை வர வைப்ப. நான் சொல்கிறேனே, இன்றைக்கி இந்த நியூஸ் வந்திருக்குல்ல, இதுக்கு முக்கியமான இந்த சாதனைக்கு காரணம் புலம்பெயர் தொழிலாளர்கள். நான் உறுதியாக சொல்லுவேன். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல், அவங்க சப்போர்ட் இல்லாமல் இதை அச்சீவ் பண்ணியிருக்க முடியாது. அப்போ ஓட்டுரிமை கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அதுவும் சட்டமும் அவங்க பக்கம் இருக்கும்போது. அவன் பிஜேபிக்கு போடுறான், திமுகவுக்கு போடுறான், தெருப்பொழுதிக்கு போடுறான்றதெல்லாம் முட்டாள்தனமான ஆர்குமெண்ட். அது அல்ல பிரச்சனை. சரி, அப்போ அவன் பிஜேபிக்கு போடுற ஓட்டாக இருந்தால் சரி, அவன் திமுக ஓட்டு போடுவான்னா அவங்களுக்கு காசு இனிக்குமா? இது என்ன கதை? அப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறோன்னா பிஜேபிக்கு இனிக்கும், 2 பேரும் ஒன்று தானே. அது அல்ல. நீங்கள் அவன் யாருக்கு ஓட்டு போடுவான்ற அடிப்படையில் இந்த பிரச்சனையை அணுகிறதே முட்டாள்தனமானது. ஏன் பதறீங்க? முதல்ல எல்லாரும் ஓட்டுரிமை வேணும்னு இங்கே வரமாட்டாங்க, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டான். 70 லட்சம் பேர் இங்கே ரெஜிஸ்டர்லாம் பண்ண மாட்டான், முடிச்சுட்டு ஓடின்னு தான் பார்ப்பான் மாநிலத்துக்கு. ஒரு சிலர் விரும்புகிறான், அது சில லட்சமாக கூட இருக்கலாம். விரும்புகிறான்னா அவனுக்கு கொடுக்கறத தவிர உனக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவன் தானே அவன் பொருளாதாரத்தை இன்றைக்கி உயர்த்துறான். எல்லா செக்டார்லையும் இன்றைக்கி வந்துட்டாங்க. அவன் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், அதில் ஒரு 50% தற்காலிகமாக ஒரு 3 மாதம் நான் என் மாநிலத்துக்கு போகிறேன்னு போயிட்டான்னா தமிழ்நாடு பொருளாதாரம் அதில் பாதாளத்துக்கு போகும். இந்த இப்போ மாறுத்தட்டிக்கணும்ல 14 வருஷத்தில் அடையாத வளர்ச்சின்னு, அது கீழே விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் ஆகும் அது எந்திரிச்சு வரத்துக்கு. 3 மாதம் பொறுத்தவன் வந்துட்டான்னா 4 மாதத்துலேருந்து மேலே வந்துடாது, அதுக்கு பிறகு 2-3 வருஷம் ஆகும். அதான பேசிக் பொருளாதாரம் சார். ஆனால் ஓகே சார், இது பொலிட்டிக்கலி ஒரு பக்கம் வச்சிடலாம் சார். இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக சீமான் தரப்புலேருந்து இன்னொரு முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, இன்றைக்கி வந்து மேஜர் டிஸ்ட்ரிக்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜர் டிஸ்ட்ரிக்ஸான திருப்பூர்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் எல்லா ஊர்லேயுமே அவங்களோட ரோல் வந்து பெரிய லெவலில் இருக்குது. அவங்களுக்கான வேலை வாய்ப்புமே வந்து அந்தந்த கம்பெனிஸ் நிறையா கொடுத்துருக்காங்க, நிறைய பேர் அக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பு வந்து இழக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. இது ட்ரம்ப் வைக்கிற ஆர்குமெண்ட்டு.
இது ட்ரம்ப் வைக்கிற ஆர்குமெண்ட். நீ வந்து வெளிநாடுகளில் போகும்போது எங்கள் லோக்கலில் இருக்கவங்க இதுதானே இன்றைக்கி மாகா மூமெண்ட்டுன்றது என்ன? மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் 2016 ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டேர்மில் ஓரளவு கண்ணியமாக இருந்தார். 24 வந்த பிறகு அடிச்சு துரத்துறாருல. இல்லீகல் மைக்ரன்ஸுங்க. ட்ரம்ப் பண்ணுறது நியாயம். இன்னும் கேட்டிங்கன்னா ட்ரம்ப் சொல்கிறது தப்புன்னே சொல்ல முடியாது. அதாவது சட்டவிரோதமாக குடியேறினவனை தான் அடிச்சு துரத்துறான். எத்தனையோ பேர் பிஆர் வாங்கிட்டு சிட்டிசன் அவனை தொடலை. சட்டவிரோதமாக போய் 1 வருஷம் விசா தாங்க இருக்கும், 9 வருஷம் அங்கே உள்ளே தங்கியிருப்பான். அது எப்படி அந்த நாடு அனுமதிக்கும்? இது வந்து இன்னொரு நாடு. இது வந்து வித்தின் த நேஷன், வித்தின் த கான்ஸ்டிடியூஷன். நீங்கள் இவ்வளோ வாதங்களை முன்வைக்கிறீங்கன்னா தனிநாடு கேளுங்க. அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்துங்க, அரசியல் சாசனம் வேணான்னு சொல்லுங்கள். நீங்கள் அரசியலமைப்பு சாசனத்துக்கு உட்பட்டு வாழுதீங்கன்னா இது அறத பழசலான வாதங்க. 2 வருஷத்துக்கு முன்னால் இங்கே இருக்கவனோட வேலை வாய்ப்பை அவன் பறிச்சுக்கிறான்னா அதெல்லாம் அப்படிலாம் பறிக்கவே முடியாதுங்க. உலகம் பூரா வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா தம்பி, எங்கெல்லாம் மைக்ரேஷன் அதிகமாக இருக்கும் அந்த நாடுகள் தான் வளர்ந்துருக்கு. யூஎஸ், கனடா, அரப் கண்ட்ரிஸ் எல்லாமே, எல்லா நாடுகளும் மைக்ரண்ட்ஸ் இருக்க நாடுகள் தான் உலகத்தில் வளர்ந்திருக்கின்றன, வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. இந்தியான்ற நாடு ஒரு அற்புதமான நாடு. ஒரு 200, நீங்கள் இங்கேருந்து டெல்லிக்கு ட்ரெயினில் போகிறீங்கன்னா ஒரு 200 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கிளைமேட்டு கல்ச்சர் மாறும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நீங்கள் உள்ளூரில் இன்டர்னல் மைக்ரேஷன் இது பேர். இதை வந்து நீங்கள் வந்து தடுக்க முடியாது. இதில் வரக்கூடிய ஒரு புதிய சிக்கல், இதை நான் சிக்கல்ன்றதை ஒத்துக்கிறேன். 70 லட்சம் பேரில் வந்து 1/3 ஒரு 20 லட்சம் பேர் வாக்காளராக சேர்ந்தாங்கன்னா கூட அது சிக்கல் தான், நான் ஒத்துக்கிறேன், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அதுக்கான வழி வந்து அவங்கள வாக்காளராக்கக்கூடாதுன்றது கண்டிப்பாக கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். சட்டமும் அதை அனுமதிக்கலை. நீங்கள் சட்டப்படியும் வீக்காக இருக்கீங்க. இந்த மைக்ரன்ஸுக்கு ஓட்டுரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த நண்பர்களுக்கு, நீங்கள் சட்டப்படியும் பலவீனமாக இருக்கீங்க, தர்மப்படியும் பலவீனமாக இருக்கீங்க. எல்லாம் வேணும் உங்களுக்கு அவங்ககிட்ட இருந்து. ஓட்டுரிமை இல்லைன்னா, ஓட்டுரிமை இல்லைன்றவன் அவன் வந்து இப்போ பீகாரில் ஓட்டுரிமை பறிக்கும் போது ஏன் அவ்வளோ குதிக்கிறீங்க? அவன் செகண்ட் கிளாஸ் சிட்டிசனுங்க, அவன் 2ஆம் தர குடிமகன். ஓட்டுரிமை கொடுக்க மாட்டான்னு அவனுக்கு, அவன் வசிக்கிற இடத்துல அவனுக்கு ஓட்டுரிமைன்றது அரசியலமைப்பு சாசனம் அவனுக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. அது அந்த உரிமையை யாருமே பறிக்க முடியாது. அதனால் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் எது பார்ப்போம், இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றது. சார் லாஸ்ட் கொஸ்டின் சார். சார் விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு காமனான கருத்து பல தரப்புலேருந்து வருது என்னன்னா, சீமானுடைய ஓட்டு வங்கிக்கு தான் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாருமே தொடர்ந்து வச்சுட்டே வராங்க. ஆனால் இந்த ஒரு சூழலில் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, என்னோடு இருப்பவர்கள் என்னை விட உறுதியான லட்சியவாதிகள், அதனால என்னோட ஓட்டு வங்கிக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது விஜயோட பொலிட்டிக்கல் என்ட்ரின்றாரு. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஓரளவு விஜய்க்கு, ஓரளவு சீமானுக்கு பாதிப்பு இருக்கிறது. பெரிய அளவுலையான்றது எனக்கு தெரியாது. எல்லா கட்சிகள்லையும் பாதிப்பு இருக்குது விஜய் வருகையால். சீமானுக்கும் ஓரளவு பாதிப்பு இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அது எவ்வளோன்ற பர்சன்டேஜ்லாம் நான் சொல்ல விரும்பலை. பட் கண்டிப்பாக சீமானுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. அதை வந்து அவர் பாதிப்பே தனக்கு இல்லை என்று சீமான் சொல்வது அவர் தம்பிமார்களை குஷிப்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காகவும் சொல்கிறார். விஜய் எல்லோருடைய வாக்குகளையும் பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். சீமானிடமிருந்தும் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா % ஓட்ஸு சீமானிடமிருந்தும் விஜய்க்கு போக போகிறது என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். சார் நிறைய முக்கியமான விஷயம் எங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுக்குனதுக்கு நன்றிங்க சார். நன்றி சார்.